ஹலோ கைஸ்! நமக்கு இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7த் புக்ல டெர்ம் 3ல 2nd இயலுடைய புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம இந்த இதில வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஆல்ரெடி வந்து 6த் புக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7த் புக்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெர்ம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3rd டெர்ம்ல ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்க போறது வந்து 3rd டெர்ம்ல 2nd இயல். ஸோ அதான் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னும் நான் பார்க்கல, படிக்கல அப்படின்னவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. சீக்கிரம் போய் படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ சீக்கிரமா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட்டா? ஸோ இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ புக் பேக் கொஸ்டின் தானே அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் புக் பேக் கொஸ்டின்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. மோஸ்ட்லி புக் பேக் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அதனால எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் என்ன செஞ்சிருங்க, படிச்சிருங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொழியை ஆள்வோம். ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கேட்க அது வாய்ப்பு இல்லை. பேசுக. ஸோ இதெல்லாம் சான்ஸ் இல்லை. ஓகேவா? சொல்ல கேட்டு எழுதுக. ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிந்து பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி உள்ளதுல வந்து நமக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னன்னு பார்த்துக்கலாம். ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படும் வினாவாகும். வினா கேட்க பயன்படுத்தும் சொற்கள் வினா சொற்கள். இதுல எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா வினா சொற்கள் பத்தி பேசியிருக்காங்க. அந்த வினாச்சொல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை, இதெல்லாம் வினாச்சொற்கள். ஓகேவா? ஸோ இது கேட்க மாட்டாங்கன்றது கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை. ஏல ஸ்டார்ட் ஆகுது, இன்னொன்று யால ஸ்டார்ட் ஆகுது. ஏ யா இதான் வினாச்சொல். இது நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு இதில் படிச்சிருக்கோம். வினாக்கான எழுத்து. ஓகேவா? சரியான வினாச்சொல் இட்டு நிரப்புக. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணவங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? வினாச்சொல் கரெக்டான வினாச்சொல் வச்சு நிரப்ப சொல்லியிருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? ஓகேவா? வினாச்சொல் வச்சு நிரப்பணும் இதுல. முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? கரெக்டா? டேஷ் சொற்களை பேச வேண்டும். அப்போ இதுல நம்ம நார்மலா என்ன போடலாம்னா அதுல கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? டேஷ் சொற்களை பேச வேண்டும், இனிய சொற்களை பேச வேண்டும், கம்ப்ளீட் பண்ணலாம். பட் ஆனால் கொஸ்டின் மார்க் இருக்கிறனால இல்ல வினாச்சொல் தான் வரும். எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும்? எப்படி? ஓகேவா? எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும்? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் டேஷ். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் டேஷ். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொற்கள் வச்சு நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸில் படிச்சிருக்கோம். ஓகேவா? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும்? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? ஸோ இது எல்லாமே வினாச்சொற்கள் தான் இதில் இருக்கும். என்ன, எங்கு, எப்படி வந்திருக்கா? யார்? ஸோ இதெல்லாமே போட்டிருக்கோமா? எங்கு, எத்தனை, என்ன, எத்தனை. ஸோ இதெல்லாமே என்ன செஞ்சுருக்கோம்? போட்டிருக்கோம். ஓகேவா? இதெல்லாமே வினாச்சொற்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடரை படித்து வினாக்கள் எழுதுக. அதாவது ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அதுக்கான கொஸ்டினை நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம எக்ஸாமில் அட்டன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்துருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலை பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். இதுதான் ஆன்சர். இதுக்கான கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஒரு 3 கொஸ்டின் நம்மளா
எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பூங்கொடி யாருடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள்னு போடலாம். தன் தோழியுடன் அப்படின்றது ஆன்சராக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் டேஷில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் அப்படின்னு போடலாம். பேருந்தில் ஏறி. ஸோ அது ஆன்சராக வரும். பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி எங்கு சென்றாள் அப்படின்னு கேட்கலாம். பள்ளிக்கு சென்றாள். ஸோ இது நான் வந்து சொல்கிற கொஸ்டின். ஸோ நீங்கள் வேறு கொஸ்டின்ஸுமே இது மூலமாக எடுக்க முடியும் அப்படின்னா எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தலைப்புச் செய்திகளை முழு சொற்றொடராக எழுதுக. அதாவது தலைப்புச் செய்தி அவங்க கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சொற்றொடராக மாற்றி எழுதணும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தலைப்புச் செய்தி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடக்கம், வானிலை மையம் அறிவிப்பு. ஸோ இதை எப்படி எழுதலாம்? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. எழுதலாமா? ஸோ ஃபுல் சொற்றொடரில். ஸோ இதே மாதிரி மற்றதான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவன், மாவட்ட ஆட்சியர் பாராட்டு. இதை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த கரெக்டான சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்? சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவனை மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். அப்படி போடலாமா? சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவனை மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். ஓகேவா? தமுக்க மைதானத்தில் புத்தக கண்காட்சி தொடக்கம், மக்கள் ஆர்வத்துடன் வருகை. தமுக்க மைதானத்தில் புத்தக கண்காட்சி தொடங்கியதால் மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் வருகை தந்தனர், இல்லை வருகை புரிந்தனர். ஸோ அந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேசிய அளவிலான கைப்பந்து போட்டி, தமிழக அணி வெற்றி. தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் தமிழக அணி என்ன செய்து? வெற்றி பெற்றது. எழுதலாமா? தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் தமிழக அணி வெற்றி பெற்றது. நெக்ஸ்ட் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி, 7ஆம் வகுப்பு மாணவி முதலிடம். மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் 7ஆம் வகுப்பு மாணவி முதலிடம் பெற்றாள். போடலாமா? ஸோ ஃபுல் சென்டென்ஸாக எழுதியாச்சு. மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் 7ஆம் வகுப்பு மாணவி முதலிடம் பெற்றாள். அடுத்தது மாநில அளவிலான பேச்சு போட்டி, சென்னையில் இன்று தொடக்கம். மாநில அளவிலான பேச்சு போட்டியில் மாநில அளவிலான பேச்சு போட்டி நம் தலைநகர் சென்னையில் இன்று தொடங்கியது. போட்டுடலாமா இந்த மாதிரி? ஓகேவா? மாநில அளவிலான பேச்சு போட்டியே நம் தலைநகர் சென்னையில் இன்று தொடங்கியது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க முழு சொற்றொடரா. ஸோ நெக்ஸ்ட்டு கட்டுரை எழுதுக. இது நமக்கு கேட்க வாய்ப்பில்லை. இது கேட்க வாய்ப்பில்லை. கீழ்காணும் சொற்களை பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் பயன்படுத்தி தொடர்கள் உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஸோ விதை, கட்டு, படி, நிலவு, நாடு, ஆடு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை பெயர் சொல்லாவும் வச்சுக்கணும், வினை சொல்லாவும் வச்சு பயன்படுத்தி நீ தொடரை உருவாக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், விதை, விதை நெல் வாங்கினாள், சோளம் விதைத்தான். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி சென்டென்ஸாக நமக்கு கேட்க மாட்டாங்க. ஆப்டிடியூட் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். கலைச்சொல். இது ஒரு 10 கொஸ்டின் கேட்டுருவாங்க அப்படின்றத படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா?
ஏன்னா வந்து ஒரு பார்ட்ல குடுக்குறாங்க ஒரு 4, 5 கொஸ்டின். அடுத்த லாஸ்ட்ல ஒரு பார்ட்ல ஒரு 4 கொஸ்டின் குடுக்குறாங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு 10 கொஸ்டின் கிட்ட கலைச்சொல் வந்துருது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, குறிக்கோள். ஸோ இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் குடுத்து இங்கிலீஷ் கேட்டாலும், இங்கிலீஷ் குடுத்து தமிழ் கேட்டாலும் எழுத தெரியணும் நமக்கு. அந்த அளவுக்கு நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ். குறிக்கோள் அப்படின்னா என்னது? அப்ஜெக்டிவ். செல்வம் அப்படின்னா வெல்த். செல்வம் அப்படின்னா வெல்த். லட்சியம் அப்படின்னா ஆம்பிஷன். லட்சியம் அப்படின்னா ஆம்பிஷன். பொது உடைமை அப்படின்னா கம்யூனிசம். பொது உடைமை அப்படின்னா கம்யூனிசம். கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அயலவர் அப்படின்னா நெய்பர். அயலவர் அப்படின்னா நெய்பர். வறுமை அப்படின்னா புவர்ச்சி. வறுமை அப்படின்னா புவர்ச்சி. ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி. ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி. நற்பண்பு அப்படின்னா courtesy. நற்பண்பு அப்படின்னா courtesy. ஓகேவா? அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள். வெல்த் அப்படின்னா செல்வம். ஆம்பிஷன்னா லட்சியம். கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை. நெய்பர் அப்படின்னா அயலவர். புவர்ச்சி அப்படின்னா வறுமை. ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி. courtesy அப்படின்னா நற்பண்பு. ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd இயலோடது பார்க்கலாம். அதோட நமக்கு 7th புக்கே முடிஞ்சிரும். 6th அண்ட் 7th புக் ஃபுல்லா முடிஞ்சிரும். ஸோ 8th புக்ல போயிரலாம் நம்ம. ஓகேவா? ஸோ படிக்காதவங்க நம்ம கூடயே சீக்கிரமா படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நான் பார்க்கல அப்படின்னவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் பாருங்க. நம்ம வந்து தமிழ்லயே வந்து புக் பேக் கொஸ்டின் தனியா போடுறோம். இலக்கணம் தனியா போடுறோம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியா போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? தேங்க் யூ.